பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படும். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரு ஆதரவா இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 18 வசனங்கள் 16 முதல் 19 வரை. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், என்னை சூழ்ந்திருந்த சத்துருக்கள் எல்லாம் சுற்றிலும் நெருக்கினார்கள். அப்படி பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை நெருக்கிற போது கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் என்னை நேசித்தபடினால என்னை சூழ்ந்திருந்த என் சத்துருக்கள் கைக்கு, என்னை விட பெரிய பலவான்கள் கையிலிருந்து என்னை காப்பாற்றினார்னு சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வந்த பாதையே, நம்முடைய வாழ்நாளை நாம் கடந்து வந்த சூழ்நிலைகளே சற்று யோசித்து எத்தனை ஆபத்துகளில் நம்மை கர்த்தர் காத்தார், எத்தனை பலவீனங்களில் நின்று நம்மை காத்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தோம் என்று ஒரு நிமிஷம் யோசித்தால் அதெல்லாம் அப்பா இதெல்லாம் நானா தாண்டி வந்தேன் என்று நினைக்க தோன்றுகிற அளவுக்கு அதையெல்லாம் கடந்து வந்தோம் அல்லவா? கர்த்தர் எதில் கடந்து வந்தோம்? கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கார். இம்மட்டும் நம்மளை அப்படி நடத்தி வந்த தேவன், நமக்கு ஆதரவாக இருந்த தேவன் இனியும் நம்மளோடு இருந்து நம்மை முற்றுமுடிய காத்து நம்மளை வழி நடத்துவார். அதனால் நம்பிக்கையோடு கர்த்தருக்காக காத்திருங்கள். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாள் கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே கூட கூடி நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டும் எம்முடைய தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே நாங்கள் பிழைச்சிருக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டை கரத்தில் தெரியுமப்பா. நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருந்தீரப்பா. நீர் எங்களுக்கு ஆதரவாயிருந்தீரப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. என் தகப்பன் முற்றுமுடி எங்களை காக்கிற வல்லவராயிருக்கிறபடியா ஸ்தோத்திரங்க தாவே. உண்டை கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருங்க தாவே. எங்களை கைவிடாதிருப்பீராக. எங்களை சூழ்ந்திருக்கிற, எங்களை நெருக்குகிற எல்லா பிரச்சனை எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆதரவாக இருப்பீராக. நீ துணை நின்று ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். தினக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனம் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.